வெல்கம் டு இனிதைகள் ஐஏஎஸ் அகாடமி. நீங்க பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ஏ எக்ஸாம். அதுல ட்ரிபிள் ஈக்குரிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே கேட்டாங்க இல்லைங்களா, அந்த கொஸ்டினோட டிஸ்கஷன் என்ன, அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காம வரக்கூடிய எக்ஸாம்ல எப்படி எல்லாம் கேட்கலாம் கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர் எப்படி நம்ம சூஸ் பண்ணோம், அதுல எது ரைட்டான ஆன்சர், ஸோ என்பதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து அடுத்தது ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if a system has two real and equal characteristic roots, ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க, அதுல வந்து ரியல் பார்ட் சொல்லுவாங்களா, ரியல் பார்ட் ரெண்டு ரியல் பார்ட் இருக்கு, அதே இடத்துல ஈக்குவலான கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட்ஸ் இருக்கு. அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட் அப்படின்னு பார்க்கும்போது அது ரியலா இருக்கு, வேல்யூ வந்து ரியல் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது ரியல் சொல்ற வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அதே இடத்துல ஈக்குவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட்ஸா இருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலா இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அவ்வாறு இருந்தால் இது என்னத்தை டெலிவர் பண்ணும், அதுல இருந்து கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்கும்? ஒரு சிஸ்டம் ஆனது ரெண்டு ரியல் அண்ட் ஈக்குவல் கேரக்டரிஸ்டிக் ரூட்டாக இருக்கும் பொழுது அதோட அவுட்புட் அது டெலிவர்ட் ஆஸ், இது டெலிவர் பண்ணக்கூடிய அவுட்புட் தானே, அது வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 ஆன்சர் இருக்குது. என்னென்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேம்பிங் நோக்கி டேம்பிங் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு இருக்கும். கிரிட்டிக்கலி டேம்ப்டு, அதாவது கிரிட்டிக்கலி டேம்ப்டா இருக்கும், டேம்பிங் இருக்கும், கிரிட்டிக்கலா டேம்பிங் அந்த ப்ராசஸ் இருக்கும், அண்டர் டேம்ப்டு இருக்கும், ஓவர் டேம்ப்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ரைட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி டேம்ப்டு அப்படிங்கறத ரைட் ஆன்சர். ரைட்டுங்களா? எதனால கிரிட்டிக்கல் டேம்ப்டு ரைட் ஆன்சர் சொல்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இங்க கொடுத்துருக்காங்களா கவனிக்கணும். அதாவது ஒரு சிஸ்டம் ஆனது, நம்ம பவர் சிஸ்டம் அந்த யூனிட்ல வரும் இந்த விஷயங்கள் எல்லாமே, அது ரெண்டு ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ரெண்டு ரியல் பார்ட் அதே இடத்துல ஈக்குவல் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸா இருக்கு. ரைட்டுங்களா? ரெண்டு ரியல் பார்ட் ரெண்டுமே ஈக்குவல் கேரக்டரிஸ்டிக் ரூட் அப்படின்னாவே நம்ம வந்து கிரிட்டிக்கல் டேம்பிங் தான் அதுக்குரிய ஆன்சர். அண்டர் டேம்பிங்காவோ ஓவர் டேம்பிங்காகவும் இருக்காது. சரிங்களா? அதனால இந்த கண்டிஷனுக்கு ஒத்து போகலாம், இதுதான் கரெக்ட். எதனால அதை சூஸ் பண்றோம்னா அதுக்கு ரீசன் வேணும் இல்லையா? இந்த கண்டிஷன் அவங்க கொடுத்துற கண்டிஷனுக்கு ஒத்து போறதுனால இது கிரிட்டிக்கல் டேம்ப்டு அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல் டேம்ப்டு அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन வாங்க. அதாவது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, and EMF will be induced in a conductor. ஒரு கண்டக்டர் இருக்கு, நம்ம கண்டக்டர்னா நமக்கு தெரியும். ரைட்டுங்களா? ஒரு கடத்தி இருக்கு, அது வந்து EMF வந்து இன்டியூஸ் ஆகுது. எப்ப இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கறத கேள்வி. ரைட்டுங்களா? எல்லா இடத்துலயும் இன்டியூஸ் ஆகுமா அப்படின்னா எல்லா இடத்துலயும் இன்டியூஸ் ஆகாது. அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்தா, செங்குத்தாக இருந்தால். இட் இஸ் parallel to the magnetic flux. magnetic flux க்கு parallel இணையாக இருந்தால் காந்தப்புலம். ரைட்டுங்களா? it lies in any direction of the flux. any direction to the flux. ஃப்ளக்ஸுக்கு எந்த டைரக்ஷன் வேணாலும் இருக்கும், கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம், பேரலா இருக்கலாம், வெர்டிகலா இருக்கலாம், ஹரிசாண்டலா இருக்கலாம். சோ அப்படியே எந்த டைரக்ஷன் வேணாலும் அப்படி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மூவிங் அட் ரைட் ஆங்கிள் டு தி ஃப்ளக்ஸ் அப்படின்ட்டு 4வது ஆன்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஆன்சர்ல எது ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ஆன்சர் இருக்குங்களா, டி, இட் இஸ் மூவிங் அட் ரைட் ஆங்கிள் டு தி ஃப்ளக்ஸ் என்பதான் சரியான ஆன்சர். நம்ம எதை வேணாலும் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஃப்ளக்ஸ்னா என்ன, EMF எப்படி இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஏதோ ஏனாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா உண்டு. நம்ம எழுதக்கூடிய ஏஇ ட்ரிபிள் எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா உண்டு. அதனால எது ரைட் ஆன்சர் அதை மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான முறையில் சூஸ் பண்ணணும், அட்டன் பண்ணணும். அதை வந்து அந்த கொஸ்டின் நம்பருக்கு நேராக ஷேர் பண்ணணும். நான் பாட்டுக்கு எது வேணாலும் ஃப்ளூக்கில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நெகட்டிவ் மார்க்ல நிறைய மைனஸ் ஆகும். அதனால ஒரு கண்டக்டர்ல இந்த EMF வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது இல்லைங்களா, அந்த ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ரைட் ஆங்கிள் இருக்கும். சரிங்களா? ஃப்ளக்ஸ் கிரியேட் ரைட் ஆங்கிள் இருக்கும். அது மூவிங் ஃப்ளக்ஸ், அதாவது மூவிங் கண்டக்டர் ஃப்ளக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே தெளிவா வந்து சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? இது CD அப்படிங்கிறத ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? ஓகே,
அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின்ங்கிறது நம்ம இது மாதிரி இந்த எழுதக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல வந்து 4 ஆன்சர் இருக்கும். 4 ஆன்சர் எதுங்கிறது சூஸ் பண்ணணும். அது ஒண்ணு. அடுத்து பொறுத்துக்க அப்படின்னு வரும். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட், பி தப்பு, ஏ ட்ரூ, பி ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கேட்பாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 3வது கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் பி அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன சொல்றான்னு பார்ப்போம். The current in a constant inductive system does not change instantaneously. அத கான்ஸ்டன்ட் இண்டக்டிவ் சிஸ்டத்துல அந்த இண்டக்டிவ் சிஸ்டம்ங்கிறது கான்ஸ்டன்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அதுல போகக்கூடிய கரண்ட் ஆனது சேஞ்ச் ஆகாது. உடனே சேஞ்ச் ஆகாது. இன்ஸ்டன்டேனியஸா உடனடியாக அடுத்தடுத்து I1 I2 I2 சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ல படிச்சிருக்கோம் இல்லையா? I1 I2 I3 அது மாதிரி போயிட்டே இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் பவர் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ கரண்ட் ஆனது இன்ஸ்டன்டேனியஸா சேஞ்ச் ஆகுது. உடனடியாக அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து சொல்லுது. ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்லுது அப்படின்னா, இன் கான்ஸ்டன்ட் இண்டக்டிவ் சிஸ்டம், கான்ஸ்டன்ட் இண்டக்டிவ் சிஸ்டத்துல ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கன்சர்வ்டு இனிஷியலி, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கன்சர்வ் ஆகும், இனிஷியலா இருக்கும். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆனது ஆரம்பத்துல இருக்கும் அப்படிங்கிற 2வது ஸ்டேட்மெண்ட். சரியா? இதுக்கு ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் பி இதோட மீனிங் வந்து சொல்லியாச்சு. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4ல எதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ, பி இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஏல சொல்லப்பட்ட விஷயங்களும் பில சொல்லப்படுவது சரிதான், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பி இருக்கு இல்லைங்களா, அது வந்து சரியான விளக்கம் தான். ஏ ஸ்டேட்மெண்ட் ஏக்கு வந்து பிஇல கொடுக்கப்பட்ட விஷயங்கள் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 2வது ஆப்ஷன்ல பிஇல ஸ்டேட்மெண்ட் ஏ பி கரெக்ட் ட்ரூ தான், அதுல மாற்றம் இல்ல. அதே இதுல ஸ்டேட்மெண்ட் பில சொல்லப்பட்ட விஷயமானது சரியான விளக்கம் அல்ல, ஸ்டேட்மெண்ட் ஏக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிற 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ ட்ரூ பி ஃபால்ஸ் அப்படிங்கிறது 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஏங்கிறது ஃபால்ஸ், பிங்கிறது ட்ரூ. ஏ வந்து ஃபால்ஸ், பிங்கிறது ட்ரூ அப்படின்னு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்தாச்சு. ரைட்டுங்களா? திரும்பவும் ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்ப்போம், தெளிவா பார்ப்போம். கரண்ட் கான்ஸ்டன்ட் இண்டக்டிவ் சிஸ்டத்துல கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, உடனே சேஞ்ச் ஆகுதுங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஏ. ஸ்டேட்மெண்ட் பிங்கிறது கான்ஸ்டன்ட் இண்டக்டிவ் சிஸ்டத்துல ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து ஆரம்பத்திலே இருக்கும் அப்படிங்கிறது 2வது ஈக்குவேஷன். 2 கிட்டத்தட்ட ஒத்துற மாதிரி தான் இருக்குது. ஆனா அக்யூரேட்டா ஒத்துறதாங்கிறதா முக்கியம். இதுல ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ஆப்ஷன் சி என்பதுதான் ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் சி என்ன சொல்றாங்க? ஸ்டேட்மெண்ட் ஏங்கிறது ட்ரூ, பிங்கிறது ஃபால்ஸ். ஏல சொல்லப்பட்ட விஷயம் உண்மைதான், அதுல மாற்றம் இல்ல. என்ன? பிங்கிறது ஃபால்ஸ், பி ஃபால்ஸ் தான், கரெக்ட் தான். அது இன்ஸ்டன்டேனியஸா சேஞ்ச் ஆகாது, உடனே சேஞ்ச் ஆகாது. சோ சி என்பதுதான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சரி, அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா, சர்க்யூட் ஸ்விட்சிங் லைக் பாத். சர்க்யூட் ஸ்விட்சிங்ல பாத் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். பாத்துக்கு ஜெனரலா கரண்ட் ஃப்ளோ, வோல்டேஜ் அக்ராஸ் இந்த டைம்ல குறிப்பிடக்கூடிய ஒரு வேர்டு பாத் அப்படிங்கிறது. சர்க்யூட் ஸ்விட்சிங்ல அதோட பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 4 ஆப்ஷன் வந்து இருக்கு. டு பி ஃபாலோ டிபெண்ட்ஸ் ஆன் தி லெந்த் ஆஃப் தி மெசேஜ். என்ன விஷயம் சொல்றாங்களோ அதோட லெந்த் எவ்வளவு தூரம்னு மீனிங்கிறதுல எவ்வளவு மெசேஜ், அந்த மெசேஜோட நீளம் எவ்வளவு விஷயம் சொல்லப்படுது அதை பொறுத்து இருக்கும். ரைட். அதே அடுத்தது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அப் டு நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் நோடு அந்த லூப் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதுலதான் அந்த பாத்துக்கு வார்த்தை வரும். அப்போ அடுத்த இன்டர்மீடியட் நோடு அலோகேட் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அடுத்த இன்டர்மீடியட் நோடுங்கிறது அலோகேட் ஆகுற வரைக்கும் அது பார்த்து வந்து போயிட்டே இருக்கும் சர்க்யூட் ஸ்விட்சிங்ல. அடுத்து அலோகேட் ஆகும் பிஃபோர் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி மெசேஜ் பிகின்ஸ். அதாவது மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்றோம்ல, அது தொடங்குற வரைக்கும் இது போயிட்டே இருக்கும்.
சரிங்களா? அதே மாதிரி அப்படி டெஸ்டினேஷன் இஸ் அலோகேட்டட். டெஸ்டினேஷனா ஒரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் வச்சிருவாங்க, இது வரைக்கும் தான் இந்த லிமிட் அப்படின்னு, அதான் டெஸ்டினேஷன். அது வந்து அலோகேட் பண்ணிடுறாங்க. எப்பனாக்க டிரான்ஸ்மிஷன் மெசேஜ் வந்து பிகின் ஆகுறதுக்கு முன்னாடி, டிரான்ஸ்மிஷன் மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகுற மெசேஜ் அது தொடங்குறதுக்கு முன்னாடி டெஸ்டினேஷன் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு மூணாவது ஆப்ஷன் வந்து சொல்லுது. நாலாவது ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஏவும் பியும் கரெக்ட், ஏவும் பியும் ரெண்டும் சேர்ந்து தான் வரும், ஏவும் வரும் பியும் உண்டு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன், அதான் டி ஆன்சர். இதுல ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி என்பதா ரைட்டான ஆன்சரு. சில என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லுவோம், என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படிங்கிறத. சி சி, அதாவது அதுக்குன்னு ஒரு லாஸ்ட் பாயிண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க, டெஸ்டினேஷன்ங்கிறது லாஸ்ட் பாயிண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் அலோகேட் பண்ண பிறகு இந்த டிரான்ஸ்மிஷன் மெசேஜ் வந்து பிகின் ஆகும், தொடங்கும். மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணாங்கல்ல, அது வந்து தொடங்கும். தொடங்குவதற்கு முன்னால் இது வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஒரு லிமிடேஜ் இது வரைக்கும் தான் அந்த மெசேஜ் போகணும்னு ஒரு லிமிடேஜ் ஒன்றும் இல்லைன்னா அது வந்து போயிட்டே இருக்குமா? இருக்காது. அந்த லிமிடேஜ் வந்து அந்த டெஸ்டினேஷனை பிக்ஸ் பண்ணிட்டு தான், அலோகேட் பண்ணிட்டு தான் இந்த மெசேஜ் வந்து பிகின் ஆகும். டிரான்ஸ்மிஷன் மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்ணாங்கல்ல, அது வந்து தொடங்கும். ரைட்டா? என்பதா சி என்பதா இதுல ரைட்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்ப்போமா? அடுத்த क्वेश्चन என்ன சொல்லுன்னு பார்ப்போம். Number of ports used in expanded mode in 8051. 8051 னா மைக்ரோ கண்ட்ரோலர். சரிங்களா? 8085 8086 மைக்ரோ ப்ராசஸர், 8051ங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர். ரைட்டுங்களா? இதுல எத்தனை போர்ட்ஸ் வந்து பயன்படுது? எக்ஸ்பாண்டட் மோட்ல எத்தனை போர்ட்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க? போர்ட். சரிங்களா? அது கொண்டு போய் இதை கன்வே பண்ணதுல அதான் போர்ட் அப்படின்னு சொல்லி, இந்த போர்ட் வழியா போகுது, அந்த போர்ட் வழியா போகுது, இதுல வந்து மெசேஜ் வந்து சேவ் பண்ணுது, அவுட்புட் இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் வரும். மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் வரும். ஸோ இதில் எத்தனை போர்ட் வந்து எக்ஸ்பாண்டட் மோட்ல எத்தனை போர்ட் வந்து பயன்படுத்தாங்க அப்படிங்கிறதா கேள்வி. அதுக்கு வந்து 1 2 3 4 அப்படின்னு 4 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 1 இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஒரு போர்ட்டு மட்டும் இருக்குமானா இருக்காது. 2 போர்ட்டுனா 2 போர்ட்டும் இருக்காது. 3 போர்ட்டும் இருக்காது. ஸோ 3 ஆன்சர். இது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் இல்லை. ஸோ 4 போர்ட்டு இருக்கும் என்பதா சரியான விடை. டி என்பதா சரியான விடை இருக்கு. அது எக்ஸ்பாண்டட் மோட்ல 4 போர்ட் வந்து பயன்படுது. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ல எக்ஸ்பாண்டட் மோட்ல 4 போர்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறது என்பதா சரியான ஆன்சரு. ரைட்டுங்களா? எக்ஸாம் நாட்கள் நெருங்கிட்டு இருக்காங்கல்ல, குயிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணி விஷயத்தை ரிவைஸ் பண்ணணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். அது எக்ஸாம்ல கேட்கும் பொழுது அதே கொஸ்டின் தான் கேட்பாங்களா அப்படின்னு, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அந்த மாடல வந்து கேட்கலாம். இப்போ வந்து இந்த கொஸ்டினை எடுத்துக்கவே, இதுல வந்து மைக்ரோ ப்ராசஸ் கண்ட்ரோலர் பத்தி கேட்டா ப்ராசஸர் பத்தி கேட்கலாம், 8085 பத்தி கேட்கலாம். அதுல போட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, வேற கொஸ்டின் வேற விஷயங்கள் வந்து கேட்கலாம். 8086 பத்தி கேட்கலாம். ரைட்டுங்களா? அதனால அதுல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டெப்த் ஆஃப் த சப்ஜெக்ட் அதை வந்து தெளிவா புரிஞ்சா மட்டும் நம்ம எந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்றதுக்கு தயாராக வேண்டும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.